ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிக்மா tattoostudio அண்ட் ட்ரைனிங் academy. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றது ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. எப்படி வந்து நம்மளோட 2வது ஸ்டூடியோவோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி நடந்துச்சு, எப்படி நம்ம ரெடி பண்ணோன்றது தான். எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்மால் என்டர்பிரினருக்கு எந்த ஒரு பேக் சப்போர்ட்டும் இல்லாமல் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணுறதுக்கு மினிமலிஸ்டிக்கான இன்டீரியர் டிசைன் இருந்தால் போதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓவராக பயங்கரமாக நம்ம வந்து செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடன் எடுக்கிறதுக்கு எப்படி நம்ம வந்து ஒரு மினிமலிஸ்டிக்காக எந்தெந்த வகையிலெல்லாம் கம்மி பண்ணியிருக்கேன், நான் என்ன வகையிலெல்லாம் கம்மி பண்ணியிருக்கேன்றதை வந்து வீடியோவில் போகிறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். நிறையா எமோஷ்னல் திங்ஸ்லாம் அந்த வீடியோவில் இருக்கும். அந்த எண்டில் வந்து என் ஸ்டூடியோ எப்படி இருக்குது, எந்தெந்த வகையில் வந்து காஸ்டியூம் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் அந்த இதில் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கடையை பார்த்த உடனே ஓப்பன் பண்ணி அங்கே இங்கேன்னு சுற்றி பார்த்தா இது தவுளோன்று இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இவ்வளோ பெரிய கதவு. ஓப்பன் பண்ணி பார்த்தா கதவு பெருசாக இருந்துச்சு. செம்ம சாட்டிஸ்ஃபைட். 1100 ஸ்கொயர் ஃபீட். எப்பா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஓகே, அப்புறம் கடை நல்லா இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு கடைக்கான விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். முதல் விஷயம் பெயிண்ட்லேருந்து ஆரம்பித்தோம். இந்த பெயிண்ட் சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஆச்சுங்க. நிறையா பெயிண்ட் அது இதுன்னு சூஸ் பண்ணி கடைசியில் வந்து நம்ம சூஸ் பண்ண பெயிண்ட் வந்து எமரல்ட் க்ரீன். கொஞ்சம் ராயலாக ரிச்சாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இந்த பெயிண்ட்டே சூஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தெரிஞ்சவங்க மூலிமா நிறைய பெயிண்டர்ஸ் வந்தாங்க. அப்புறம் வந்து என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணி ஒரு பெயிண்டர் அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்க. நல்லா பண்ணாங்க. நிறையா வந்து நான் சொன்னேன்னா ரொம்ப நான் எக்ஸ்பென்சிவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பட்டிலாம் நிறையா பண்ணாதீங்க, கொஞ்சம் இருக்கிறத வச்சு பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நானும் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கடைக்குள்ளே என்ட்ராவில் 2 டோர் இருந்துச்சுல, அதை டிஸ்மேண்டில் பண்ண சொல்லிட்டோம். அதுவும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைக்குள்ளே வந்து லைட்னிங் ஒர்க்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு லைட் சூஸ் பண்ணோம். என்னடா பயங்கரமான லைட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு லைட்டை ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்து லைட்டை செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நம்மளே ஒரு டிசைன் பண்ணலான்னு சொல்லி டிசைன் பண்ணது தான் இந்த லைட்டு. என்னடா பார்க்க பயங்கரமாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு நார்மல் எல்இடி டியூப்லைட் தான் அது. டியூப்லைட் ஆமாம். அதில் வந்து இது வந்து வார்ம் லைட் நானே டிசைன் பண்ணேன். கிரேட்டர் தென் ஸ்மாலர் தென் டிசைனில் இருக்கணும்னு சொல்லிட்டு 4 ஸ்கொயர்லையும் அழகாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டோரை டிஸ்மேண்டில் பண்ணனால கண்ணாடி டோர் வச்சோம். கண்ணாடி டோர் வந்து டஃபன் கிளாஸில் 12mm பண்ணி பண்ணோம். அதுக்கப்புறம் அதை டிசைன் பண்ணிவிட்டு அதை ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்ட கொடுத்து அவங்க சூப்பராக வந்து பக்காவாக எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் வந்து திருப்பி கடையை சுற்றி எல்லாம் பார்த்து பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு பார்த்தா பெயிண்ட் அங்கே இங்கேன்னு கொஞ்சம் பேச்சஸ் ஒர்க் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம பட்டி கம்மியாக பண்ணிட்டோம். அதனால் சரின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி விடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி முதல்ல மாட்டிடலாம்னு சொல்லிட்டு புது ஏசி வந்து பிளான் பண்ணி புது ஏசி வாங்கிட்டோம். அதுவே பாடியில் போய்ட்டு ஒரு கடையில் வாங்கிட்டு வந்தோம். அது யூடியூப் பார்த்து தான் வாங்கினேன். நல்லா சீப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க்குக்கு ஒரு பர்சனை கண்டுபிடிச்சி யங் பீப்புள்ஸாக கூப்பிட்டு வந்து அந்த பேட்ச் ஒர்க்ஸ்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. செம்மையாக பண்ணாங்க. அழகாக க்ளீனாக பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. 2வது விஷயம் என்னென்னா ஃபர்னிச்சர்ஸ். கடைக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு நானே வந்து போர்ட்ஸ் அதெல்லாம் வாங்கி ரீஃபர்பிஷ் பண்ணி நம்மளே களத்தில் இறங்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணி, ஏன்னா காஸ்டிங் கம்மி பண்ணோம்ல, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணேன். சின்ன விஷயம் கூட நானே பண்ணேன். அந்த ரீஃபர்பிஷ் ஆன அந்த ஸ்டூடெண்ட் டேபிளை நீங்களே பாருங்கள். நல்லா புதுசாக வரும்போது பழசாக இருந்துச்சு. பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே பண்ணி இந்த போர்டும் வந்து ரீஃபர்பிஷ் பண்ணேன். அப்புறம் வந்து சரி கடையை சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா இன்னும் ஃபர்னிச்சர்ஸ் வந்து வரவே இல்லை. ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நானே கடத்தில் இறங்கி பயங்கரமாக க்ளீன் பண்ணாங்க. கடை ஃபுல்லாக இருக்கிற குப்பையை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வெளியே தான் வச்சுருந்தேன். எல்லா குப்பையும் வந்து க்ளீன் பண்ணி, ஏன்னா வந்து ஒரு லேபர் கூப்பிட்டா காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா நான் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் வச்சேன். ஏன்னா நான் போட்ட பட்ஜெட்டை தாண்டி ரொம்ப போயிடுச்சு.
சரி முடிஞ்ச வரைக்கும் மிச்சம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கும் நானே பண்ணேன். அடுத்தது நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நம்ம நேம் போர்டு. ஏன்னா பழைய கடையில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட் பேரஞ்சில் பார்த்திங்கன்னா ஏசிபி போர்டு இல்லை, நார்மல் வினைல் கட் போர்டு தான் வச்சுருந்தேன். எனக்கு ஏசிபி போர்டு போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு நான் வந்து செக் பண்ணதில் எனக்கு வந்து எலிஸ் ரோட்டில் இருக்க ஏஞ்சல்ஸ் ஆட்ஸ்லாம் வந்து இது பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஃப்ரெண்டு ரெஃபர் மூலிமா அவங்க தான் நிறைய விஷயம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கடைக்கு தேவையான ஸ்டிக்கரிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணாங்க. அவங்க தான் சூப்பராக பண்ணாங்க, வேறு லெவல் பண்ணாங்க. செம்மையாக பண்ணிவிட்டு அந்த போர்டு எழுப்புனதை பாருங்கள் நீங்களே, பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. நேரில் பார்க்க இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா வீடியோவில் வந்து அவ்வளோ ஸ்மஜ்டாக நைட் எடுத்ததுனால நான் எல்லா ஃபோட்டோஸும் கடைசியில் போடுறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓப்பனிங் வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். பக்காவாக க்ளீன் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு. சரி ஓகே ஃபர்னிச்சர் பாடுவோம்னு பார்த்தா செம மழைங்க, போட்டு கிளின்னு கிளிக்குது மழை. அதுலேயும் நம்ம ஸ்ரீராம் ஃபர்னிச்சர்ஸ், அதுவும் ஃபேக்ட்ரி. அடுத்த விஷயம் என்னென்னா போஸ்டர் அடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க என் கடைக்கு. இல்லைனா வந்து நான் எதாவது சாதிச்சாலும் அந்த போஸ்டர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து யாரும் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சு போச்சு. சரி நம்மளே நமக்கு வந்து போஸ்டர் அடிக்கலாம் சொல்லிட்டு நம்ம கடை ஓப்பனிங்காக போஸ்டர் ரெடி பண்ணி பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து என் ஒய்ஃபும் அப்புறம் என் குழந்த 5 மாதம் குழந்த, இவங்க 2 பேர் தான் வந்து என் கூட எல்லா இடத்துக்கும் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எல்லா விஷயத்துக்கும் என் குழந்தைய நான் கூட்டிட்டு தான் போனேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும், சின்ன சின்ன பூ வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு டைல்ஸ் வாங்க போகிறோம் சரி, கண்ணாடி வாங்க போகிறோம், எல்லா இடத்துக்கும் என் குழந்தை தான் வந்தோம். அதனால் என் கடை ஓப்பனிங் வந்து எங்கள் கடை ஓப்பனிங் வந்து என் குழந்தை தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு என் குழந்தைய வச்சு ஓப்பன் பண்ணோம். நான் நல்லா இருக்கணும்னு நினச்ச எல்லா நல்ல உள்ளவங்களும் என் கடை ஓப்பனிங்க்கு வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த விஷயம் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், மேலும் மேலும் நம்ம நிறைய சாதிக்கணுன்றதுக்காகவே இந்த கடையை வந்து நான் ஓப்பன் பண்ணேன். இங்கே ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த விஷயம் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் கடை ஓப்பனிங்க்கு அப்புறம். ஃபுல் வீடியோ வந்து நீங்களே பாருங்கள். நான் ஃபோட்டோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன விஷயம் கூட டீட்டெயில் பண்ணி மினிமலிஸ்டிக்காக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோவும் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் ஃபோட்டோஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஸோ மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். இன்னும் நிறையா வீடியோஸ் நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் அந்த விஷயம்லாம் வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து டேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவோட டாப்பில் வந்து ஆடும் பண்ணியிருக்கேன். என்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்ரோல் பண்ணலாம். Thanks for watching this video. Thank you so much. Please subscribe to my YouTube channel. Thank you so much.